ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் ஓபிட்டோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம என்ன மான்வா பார்க்க போறோம்னா த சிஸ்டம் யூனிவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் வாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்லே ஹே ட்ரிக் ரெடியா இரு உள்ள போகிறதுக்கு அப்படி ஒரு பொண்ணு தான் சொல்கிறா நம்ம ஹீரோவை பார்த்து. இவ தான் அந்த பொண்ணு, இவ பேர் சில்வி. போர்ட்டல் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாரும் உள்ள போக ரெடியா இருங்க. ஒன்ஸ் நீங்கள் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா சீக்கிரமாக அவங்கள காப்பாற்றிட்டு வர பாருங்க. போர்ட்டலுக்குள்ளே இருக்காதீங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஓகேங்களா? நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சுது சில்வி, காப்பாற்றிட்டு உடனே வந்துடுறோம். ஓகே அப்படி சொல்லிட்டு மேலேருந்து ஒரே ஜம்ப்பு நம்ம ஹீரோ கீழே லேண்ட் ஆகிட்டான். இதுதான் மொதல் வாட்டின்னு நினைக்கிறேன் உன்னோட டீமை சேவ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் டின்னருக்கு முன்னாடி நான் வந்துடுறேன், இது ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? என்னமோன்னு சொல்கிறேன், அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு வந்துட்டு நீயும் சேஃபாக வந்தாவே போதும். இந்த போர்ட்டல் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடுச்சு, சீக்கிரம் உள்ளே போயிட்டு அவங்கள காப்பாற்றிட்டு வா போ. இது மான்ஸ்டருங்களை சம்பவம் செய்ய வேண்டிய நேரம், வச்சு செஞ்சுட்டு வந்துடுறேன் செல்வி, வெயிட் பண்ணு, தோ வரேன். நம்ம ஹீரோ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு காட்டுறாங்க. ஃபுல்லாக எரிமலையாக இருக்குது, ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸாக இருக்குது. அங்கே யாரோ அடிபட்டு கீழே கிடக்குறாங்க, அவங்க தான் சில்வியோட டீம்மேட்டு. இல்லை இது இப்படி முடியக்கூடாது, ஏன் இப்படி முடிஞ்சுது? ச்சே, எங்களை சுற்றியுமே மாஸ்டராக தான் இருக்குது, இப்போ நாங்கள் எப்படி தப்பிக்கிறது? இவன் வேறு அடிபட்டுருக்கான், இவனையும் காப்பாற்றணும், நான் என்ன பண்ணுறது இப்போ? அப்படியே அங்கே கட் பண்ணி வேற ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் போச்சுன்னே தெரியல, நான் எவ்வளோ நாளாக இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு தெரியல. பட் இருந்தாலும் அன்றைக்கி நடந்த நான் எதையுமே மறக்கலை. நினச்சி என் மைண்டுக்குள்ளேயே நான் ஓட்டி பார்த்துட்ருக்கேன். காய்ஸ், இப்போ நம்ம ஹீரோ எங்கே இருக்கானா, இப்போ வாய்டுக்குள்ளே தான் இருக்கான். வாய்டுனா என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போட்டோம்னா போர்ட்டல் யூஸ் பண்ணி போகணும். அந்த போர்ட்டலுக்கு இன் பிட்வீனில் தான் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான், அதுதான் வாய்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ அன்றைக்கி நடந்த நினச்சி பார்க்குறான். சில்வி, இதுக்கு மேலே நம்மளால் இங்கே இருக்க முடியாது, சீக்கிரமாக போர்ட்டலை ஓப்பன் பண்ணு. ஆனால் கிரிக்கை நம்மளால் அப்படியே விட்டுட்டு வர முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், கிரிக் வந்துடுவான் ப்ளீஸ். நான் தான் அந்த பிளானட்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சிஸ்டம் யூசர் பிளேயராக இருந்தேன். சீக்கிரமாக வா கிரிக், போர்ட்டல் மூட போகுது, சீக்கிரம் வா. கொஞ்சம் இருங்க, நான் இவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன். அன்றைக்கி மட்டும் அவன் அந்த மாஸ்டர்கிட்ட மாட்டாமல் இருந்தானா நான் தப்பிச்சிருப்பேன். சீக்கிரம் எழுந்து வாடா, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனோம். தேங்க்யூ கிரிக், ரொம்ப நன்றி. அப்படி தான் உன்னால் மூவ் பண்ண முடியும். காலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வை. கொஞ்சம் தூரம் தான், வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த மாஸ்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் எங்களை விடலை. நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலுக்குள்ளே என்ட்ரானதும் ஹீரோட ஃப்ரெண்டோட காலை வந்து அந்த மான்ஸ்டர் கடிச்சு இழுத்துருச்சு. இல்லை இப்படி நடக்கக்கூடாது. நான் சில்விக்கு என்ன பதில் சொல்லுவேன்? கிரிக், சீக்கிரமாக உள்ளே வாடா, இந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆக போகுது, என்னால் இதுக்கு மேலே இதை தாக்கு பிடிக்க முடியல, சீக்கிரம் வா. நான் அவனை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணேன், என்கிட்டே இருந்து எல்லாத்தையும் கொடுத்து அவனை காப்பாற்ற பார்த்தேன், அப்பயும் என்னால் காப்பாற்ற முடியலை. கிரிக், சீக்கிரம் உள்ளே வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், உன்னால் முடியும், சீக்கிரம் வா. இல்லை இப்படி நடக்கக்கூடாது. அப்படி நீட்டிகிட்டே கையெடுத்துட்டு போனால் அந்த போர்ட்டல் அதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ வேனை பார்த்துட்ருக்கான். இல்லை இப்படி நடக்கக்கூடாது. என்னது ப்ரோட்டோ க்ளோஸ் ஆகிடுச்சா? நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? அவ்வளோதான், இப்படி நடக்கவே கூடாது. இல்லைன்ட்டு கத்தி இப்போ பார்த்த ப்ரெசண்ட்டில் வந்து நிற்கிறான். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்? எதுக்காக எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்? அப்படி இல்லைனா யாராவது என் முதுகில் குத்திட்டாங்களா? எனக்கு பின்னாடி யாருனா வேலை பார்த்தாங்களா? என்னன்னு தெரியல. இல்லை இதுக்கு மேலே என்னால் போகிறதுக்கு முடியாது. சில்வி எனக்காக வெயிட் பண்ணுவா, என்னோடய டீம்மேட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, எனக்காக போர்ட்டல் யூஸ் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி வருவாங்க. இல்லை அவங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். அதுக்கு நான் இன்னும் ஸ்ட்ராங்காகி இந்த போர்ட்டலெல்லாம் கிழிச்சிக்கிட்டு நானே அவங்கக்கிட்ட போகிறேன். நான் இன்னும் ஸ்ட்ராங்காக வரேன். நான் இங்கேருந்து ஸ்ட்ராங்காகி எப்படியாவது அவங்கக்கிட்ட போய் ஆகணும். நான் விடவே மாட்டேன், என்னால் முடியவே முடியாது. அப்படி நினச்சி நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறப்பவே ரெட் கலரில் ஏதோ விண்டோ பாப்பப் ஆகி எரர்னு காட்டுது. எரர் சிஸ்டம் டிடெக்டட், த ஹோஸ்ட் இஸ் மூவிங் அவுட் சைட் ஆஃப் சிஸ்டம் ரேஞ்ச். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது, அதே மாதிரி ஹீரோக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் இந்த ரேஞ்சை தாண்டி போயிட்டீங்கன்னா சிஸ்டம் வேலை செய்யாது அப்படின்றத தான் வந்து இந்த சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி சொல்லுது. இப்போ இன்னொரு அர்த்தமும் இருக்குது. இப்போ என்னென்னா ஹீரோ வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் இந்த சிஸ்டமோட பவர்லாம் அவனுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா அவனுக்கு அந்த சிஸ்டமோட பவர்லாம் கிடைக்காது. இல்லை என்னோட சிஸ்டமாக என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் அப்படியே தனியாலாம் ஆகிடுவேன், ப்ளீஸ் போவாத, என்னை விட்டுறாத ப்ளீஸ், சிஸ்டம் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியல, என்னோட சிஸ்டமை என்கிட்டேருந்து யாரும் எடுக்காதீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டு அழுதுட்டுருக்கிறான் நம்ம ஹீரோ. டேமிட், நான் இப்போ என்ன தான்டா பண்ணுறது? ஸ்ட்ராங் ஆகிட்டு வெளில போகலான்னு பார்த்தா கூட என் சிஸ்டம் என்கிட்டேருந்து பறிக்கிறீங்க, இப்போ நான் என்ன பண்ணோம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறான். அப்படியே கத்திட்டு அப்படியே படுத்துட்டு மல்லாக்க படுத்துட்டு யோசிக்கிறான். இல்லை இதுக்கு மேலே நான் கிவ் அப் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் சாவறது தான் வெயிட் பண்ணுறேன், என்னால் இதுக்கு மேலே முடியாது, என் உடம்புல ஸ்ட்ரென்த்தும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் ஹீரோ வந்து அப்படியே சைடாக பார்க்குறான். சைடாக பார்த்தா அங்கே ஒரு கிராக்கு. என்னது வாய்டில் ஒரு கிராக்கா? அவ்வளோதான், நான் இனிமேல் தப்பிக்க போகிறேன், எனக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, இந்த வாய்ப்பை நான் விடவே மாட்டேன்டா, அந்த கிராக்கை இன்னும் பெருசாக்கி நான் இங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போய் ஆமாண்டா, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் இப்போவே கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அந்த வாய்டு கிராக்கே போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் என்ன இருந்தாலும் சரி நான் அண்ணாண்ட சைடு போயே ஆகணும். அப்படி வாய்டை அடித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன கன்றா வீடா இது?
அப்படின்ட்டு ஹீரோ ஷாக் ஆகி பார்க்குறான். அப்படி ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது மட்டார்னு ஒரு அடி, ஹீரோ பறந்து போய் எங்கேயோ போய் விழுறான். எப்பா என்ன அடிடா, எதிரா இப்போ என்ன அடிச்சுது? அப்படியே கட் பண்ணி என்னதுன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய மான்ஸ்டரு. என் வழியில் யாராக இருந்தாலும் நான் இப்போ கொன்னுட்டு போகிற நிலைமையில தான் இருக்கேன். அது மான்ஸ்டராகவே இருந்தாலும் சரி, உன்னை வச்சு செஞ்சுட்டே போயிடுறேன் இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாஞ்சிக்கிட்டு அடிக்கிறதுக்கு போகிறான் அந்த மான்ஸ்டரை. ஈவன் என்கிட்ட என்னோட சிஸ்டமே இல்லைனா கூட நான் இவ்வளோ நாள் எடுத்த ட்ரைனிங் அவ்வளோ மோசமாக இல்லை, நான் கண்டிப்பாக நான் உன்னை கொன்னுட்டே போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்பியரை சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த மான்ஸ்டரை அடிக்கலான்னு போயிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா லைட் பீம் எடுத்து ஹீரோ மேலே ஒடலான்ட்டு வருது. நம்ம ஹீரோ அந்த லைட் பீமை பார்த்துட்டு உசராயிட்டு ஜர்க்காயிட்டு அப்படியே டாச் பண்ணுறான். அந்த மான்ஸ்டர் விட்ட லைட் பீம் என்னடானா ஒரு லைட் பீம்லேருந்து 4-5 லைட் பீமாக மாறி மாறி ஹீரோவை போய் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ 4 பீமில் 3 பீமில் தப்பிச்சு 4வது பீமில் ஐயோ மாட்டிக்கணும்டா, இதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடி வாங்கி அப்படியே கீழே ஊறான். மான்ஸ்டர், நீ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி நான் உன்னை சாவடிக்காமல் விட மாட்டேன். எவ்வளோ கேவலமாக இருக்க நீ. நீ ஹாலுசினேஷனாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க, பரவாயில்ல பார்த்துக்கிறேன் வா. அப்போ தான் நம்ம ஹீரோ தலையிலேருந்து கையெடுத்து பார்த்தா கையில் ரத்தம். அப்போ இதெல்லாம் உண்மையா? அப்போ உண்மையிலே மான்ஸ்டர் வந்திருக்கா? அப்போ நான் வெளியில் போகிறேன், எப்படியாவது நான் உங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டு நான் என் ஃப்ரீடம் அடைய போகிறேன். நான் எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாரு. சார்ஜ் பண்ணுறான், இப்போ தான் தண்டர் மாதிரி சார்ஜ் பண்ணுறான் அவனோட பவரை. அந்த மாஸ்டரும் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் சார்ஜ் பண்ணி அந்த மாஸ்டரை நோக்கி ஓடுறான். அந்த மான்ஸ்டரை இவனை அட்டாக் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணி ரெடியாகவே இருக்குது. இவனும் அந்த மான்ஸ்டர் கிட்ட போகிறான், அந்த மான்ஸ்டரை இவங்கிட்ட வருது. இப்போ 2 பேருக்கும் செம்மையான ஃபைட் இருக்குது. அந்த மான்ஸ்டர் அவன் லேசர் பீமை விட்டு ஹீரோவை அடிக்கலான்னு போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து தப்பிக்கலாமா இல்லை அட்டாக் வாங்கலாமான்ட்டு யோசிச்சுட்ருக்கிறான். உன்னால் என்னை கொல்ல முடியும்னு நினச்சிட்ருக்கியா யூ மான்ஸ்டர், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறான் அவனோட ஸ்பியரில். தண்டர் பவரை சார்ஜ் பண்ணி இன்றைக்கி ஒன்று நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மான்ஸ்டரோட அந்த லேசர் பீமை 2ஆகவே வெட்டிடுறான். அது அங்கே ஒரு பிளாஸ்ட் நடக்குது. பிளாஸ்ட் நடந்ததும் ஹீரோ வந்து தாவி குதித்து மான்ஸ்டரோட தலையிலே லேண்ட் ஆகி அங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு எப்படியோ நான் தப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டலை நோக்கி போகிறான். ஹீரோ அந்த மான்ஸ்டரோட தலை மேலே குச்சிட்டு போகிறத பார்த்தா அந்த மான்ஸ்டர் தொண்டை கிழிய கற்றுது அது இஷ்டத்துக்கு. ஃபைனலி நான் திரும்ப பார்க்க போகிறேன், சன்லைட்டை நான் திரும்ப பார்க்க போகிறேன், கடைசியாக எப்படியோ எனக்கான ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு கத்துறா நம்ம ஹீரோ. அப்படி நம்ம ஹீரோ போர்ட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பையன் காட்டில் தொலைஞ்சு போயிட்டான். ஐயோ நான் தொலைஞ்சிட்டேன் போலையே, எப்படி போகிறதுன்னு தெரியலையே, நம்மளோட ஹோமுக்கு எப்படி போகணும்னு தெரியலையே, என்னோட வில்லேஜுக்கு எப்படி போகணும்னு தெரியலையேன்ட்டு கத்திட்டு வரும்போது பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று கத்துது. அந்த சவுண்டு கேட்டோன்னா இந்த பையன் தெரிச்சு ஓடுறான். ஐயோ சே, என்னோட லக்கு சரியே இல்லைடா, எங்கே வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் நான் சே. அப்போ அவன் சொல்லிட்டு பேசிட்டு ஓடி வரும்போது அவன் தடிக்க கீழே விழுறான். மலையோட எஜ்ஜில் போயிட்டு நிற்கிறான். ஒருத்தரது எந்த மான்ஸ்டர்னு தெரியலையே அப்படின்னு பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறான் அந்த பையன். அந்த பக்கம் பார்த்தா மான்ஸ்டர், இந்த பக்கம் பார்த்தா பெரிய பள்ளம், ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டேனே, சே ஏன்டா இப்படி எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த பையன். டக்குன்னு சடனாக அந்த மான்ஸ்டர் அவனை கடி வரதை பார்த்துனோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே விழுறாங்க 2 பேருமே. மலையில் இருக்கிற எஜ்ஜில் நின்னதுனால அப்படியே அந்த கல் சரிஞ்சு அந்த கல் உடஞ்சி அப்படியே கீழே வரும். அந்த மான்ஸ்டர் அப்படியே கடிக்கிட்டு வருது, ஏர்லேயே வச்சு இவனை சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வருது. யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். எப்பா நான் இன்னும் உயிரோட தான்ப்பா இருக்கேன், ஐயோ எப்படியோ அந்த மான்ஸ்டர்கிட்ட தப்பிச்சிட்டா சாமி அப்படின்ட்டு மேலே பார்த்தா மேலேருந்து ரிஃப்ட் ஓப்பன் ஆகி யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா தண்டர் விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இது ஒரு டீமனா, என்னடா இது மான்ஸ்டர்கிட்ட தப்பிச்சு டீமன்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு பயத்திலே பார்த்துட்ருக்குறான் ஹீரோவை. அவன் இங்கே நம்ம ஹீரோவை காட்டினா சிஸ்டம் விண்டோ பாப்பப் ஆகிட்டு எரர் இன்வைடிங் சிஸ்டம் டிடெக்டட் அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு ஹீரோ ஷாக் ஆகி பார்த்துட்ருக்குறான். அடுத்த விண்டோ காட்டினா எலிமினேட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு விண்டோ பாப்பப் ஆகிட்டே இருக்குது கண்டினியூவாக ஹீரோவுக்கு. அப்படி என்னத்தடா எலிமினேட் பண்ணோன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ணுது. ஏதோ ஒரு தண்டர் மாதிரி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோ ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறான். அந்த பையனும் பேனு பார்த்துட்ருக்குறான். இங்கே என்னடா நடக்குது, இங்கே என்னடா போயிட்டுருக்குது அப்படின்ட்டு ஹீரோவும் பேனு பார்க்குறான், அந்த பையனும் பேனு பார்த்துட்ருக்குறான். இப்போ சடனாக பார்த்தா வானத்துலேருந்து ஏதோ ஒரு அட்டாக் மட்டார்னு கீழே விழுது. ஹீரோ மேலே வந்துச்சா எங்கே வந்துச்சுன்னு தெரியல. அதோட இந்த எபிசோட் முடியுது. அப்புறம் இங்கே உங்களுக்கு டவுட் இருக்கும், என்ன டவுட்னா எதுக்காக ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நான் முன்னே சொன்னால் ஒரு பிளானட்டுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அதேமாதிரி இந்த பிளானட்டுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால இது வந்து வெளியாள் ஹோஸ்ட் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுது இந்த சிஸ்டம். ஓகேங்களா?